அந்த பாட்டு வந்து நீங்க பார்க்குற மாரியே இல்ல. நான் வந்து வரைந்து வந்த சூரியன்னு சொல்லி கட் பண்ணோனே சொல்லிட்டு போயிடுவேன். தென் வித்தின் 2 டேஸ் பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. பட் 2 டேஸ் வந்து ரொம்ப இப்படி ரொம்ப ரொமான்டிக்கா பக்கத்துல வரைக்கும் வந்து கட்டுன்னு சொன்னோனே தள்ளிட்டெல்லாம் போயிடுவேன் நானு. லவ் வர்றது ஆக்சுவலி ஈஸி. பீயிங் இன் லவ் வந்து ஓகே ஈஸி. பட் லைஃப் லாங் வந்து நான் லவ் பண்றேன் ப்ரூவ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ரியாலிட்டியில வரும்போது வந்து நான் நிறைய லவ் பண்றேன்னு சொல்லி இருக்கவும் முடியாது. தேர் வில் பி சோ மெனி திங்ஸ். அது இண்டிவிஜுவலி வந்து அந்த ஆளோட ஜேர்னி இனிமே எனக்கு இவங்க கூட வேணான்னு வந்து ஒரு மைண்ட் வந்துச்சுன்னா தென் இட்ஸ் டிஃபிகல்ட். ஏன்னா வந்து எப்படியோ சொசைட்டிக்கேண்டி இல்லை எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்களேன்னு யோசிச்சு நம்ம ஒன்றா இருக்கலாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். நம்ம வந்து ஓகே திஸ் இஸ் லைஃப், இது நடந்துச்சு, இனிமே என்னன்னு சொல்லிட்டு ஓகே டிப்ரெஷன் ஆகும், நம்ம அழுக வேண்டிய இடத்துல நம்ம நிறைய அழுதுருவோம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓகே வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒரு ஒரு கொஸ்டின் வரும்ல. அப்போ மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னா, இவங்களோட பேர் சொன்னாலே, அட இவங்களா? இவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுதான் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். இத மாத்தி யாருமே சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாவனா மேம் நம்ம கூட இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போதோ நம்ம எல்லார் கூடயும் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஹலோ. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். 14 வருஷத்துக்கு அப்புறம் யூ ஆர் அகெயின் ஹியர் இன் தி தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லையா? மலையாளம், கன்னடாலலாம் யூ ஆர் டூயிங் மூவிஸ் கன்டினியூஸா. ஆனா இது ஒரு 14 வருஷம் கேப் மாதிரிலாம் இங்க யாருக்குமே ஃபீல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவ்ளோ வெல்கமிங், அவ்ளோ லவ். இந்த ஒரு லாஸ்ட் 2 to 3 டேஸா நம்ம பார்க்கும்போதே அவ்ளோ ஓவர்வெல்மிங் எங்களுக்கே அப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? லைக் 14 வருஷம் ஆன மாதிரி இருக்கா? ஆர் ஹவ் இஸ் இட்? ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி சென்னை அப்பப்போ வருவேன் போவேன். மேபி ஃபார் 1 டே 2 டே நாள். ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கேண்டி வரும்போது வந்து இந்த மாதிரி மீடியா மீட் பண்ணும்போது தான் வந்து அந்த ஒரு இம்பேக்ட் தெரியுது. இவ்வளோ வருஷமா வந்து நான் வரல, எல்லாரும் வந்து ஏன் படம் பண்ணல, அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இட்ஸ் குட் டு பி பேக். எல்லாருமே தீபாவளியில சாங்ஸ் பத்தி பேசிட்டே இருக்கும்போது, என்னோட ஃபேவரைட் ஆல் டைம் ஃபேவரைட் நான் வரைந்து வைத்த சூரியன். என்னோட பிளேலிஸ்ட்ல எப்பவுமே இருக்கும். ஸோ உங்களோட சாங்ஸ் பத்தி பேசணும்னா, எல்லா படத்துலயும் ஏதாச்சும் ஒரு சாங் ஆச்சும் அவ்ளோ மெமரீஸ் இருக்கிற ஒரு சாங்கா இருக்கும். ஆர் இவ்ளோ வருஷம் அலைவா இருக்கு இல்லையா அந்த சாங். இந்த பாட்டே எடுத்துக்கலாம் நம்ம. இப்ப நான் சொன்ன பாட்டே அந்த பாட்டுல நடந்ததாச்சும் ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் மொமெண்ட் ஏதாச்சும் ஒரு மெமரி ஷேர் பண்ண முடியுமா? நான் வரைந்து வைத்த சூரியன் வந்து நாங்கள் உஸ்பெகிஸ்தானில் தான் ஷூட்டிங் பண்ணோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். அதில் லொக்கேஷன்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், காஸ்டியூம்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ண வேண்டிய ஒரு இது என்னென்னா, வினய் வந்து கொடை எடுத்துகிட்டு வரல. வினய்க்கு அங்கே பர்சனல் ஸ்டாஃபு அப்போ உஸ்பெகிஸ்தான் வரலன்னு நினைக்கிறேன். நான் கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெயிலெல்லாம் படாமல் கொடை வந்து எனக்கு கொடை பிடிச்சிட்டுலாம் நடக்கும்போது வினய்க்கும் வந்து இன்னும் ரொம்ப டாலாக இருக்கும். வினய் வந்து கொடை எடுத்துகிட்டு போவான். அதுக்கு நான் ரொம்ப சண்டை போட்டிருக்கேன். பயங்கர சண்டை போட்டு நான் வந்து இனிமேல் நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு, அந்த பாட்டு வந்து நீங்கள் பார்க்குற மாதிரியே இல்லை. நான் வந்து வரைந்து வந்த சூரியன்னு சொல்லி கட் பண்ணோன்னே சொல்லிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் நாங்கள் சண்டை போட்டு தான் அந்த பாட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஹீ ஸ்டார்டட் ஃபீலிங் வெரி அன்கம்ஃபர்டபுள். தென் வினய் தான் வந்து அது ஃபுல் பேட்சப் பண்ணி இப்போ யோசிச்சா ரொம்ப இதுவாக இருக்குது. ஈவன் வினய் கூட அன்றைக்கி என்ன திட்டிகிட்டு இருந்தாலே, குழந்த மாதிரி இருக்கு, லைக் யூ பிஹேவிங் லைக் அ கிட்ன்னு சொல்லிட்டு. தென் வித்தின் 2 டேஸ் பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. பட் 2 டேஸ் வந்து ரொம்ப இப்படி ரொம்ப ரொமான்டிக்கா பக்கத்துல வரைக்கும் வந்து கட்டுன்னு சொன்னோன்னே தள்ளிட்டெல்லாம் போயிடுவேன் நானு. அந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்திருக்கு. மெமரின்னு இந்த மாதிரி மெமரி நினைச்சு பார்க்கல. தொடர்ந்து நிறைய பாட்டுகள் இருக்கு இல்லையா? உங்களோட ஃபேவரட் ஆல் டைம் ஒன்று தான் சொல்ல முடியும். ஆல் டைம் ஃபேவரட் ஒன் சாங் ஆஃப் யோர்ஸ் இன் தமிழ். தமிழ் ஒன்று சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் எனக்கு வந்து சுற்றி வரும் பூமி ரொம்ப பிடிக்கும். ஜெம் கொண்ட அதில் ஒரு பீட் ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு சாங்னால நான் இது சொன்னேன். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு எல்லா சாங்ஸும் பிடிக்கும். அப்போ இவ்வளோ சாங் ஷூட்டிங்ல ஒரு ஒரு மறக்க முடியாத மெமரி ஏதாச்சும் ஒரு சாங்லனா விச் வுட் இட் பி? வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு படத்தில் மேடி கூட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஸ்ரீலங்காவில் தான் ஷூட் பண்ணோம். அந்த உண்மையில ஆசைப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. வேற எந்த வானவும் நீதான் ஒரு பாட்டு இருக்குது. அதெல்லாம் அங்கே தான் ஷூட்டிங் பண்ணும்போது ஸ்ரீலங்காவில் எப்படின்னா ஃபுல்லாக அந்த ஒரு பிளாக் கலர் அந்த ஒரு அட்டை இருக்கும் ஃபுல்லாக.
அது வந்து பிளட் அது. ஸோ நான் வந்து பெரிய ஸ்கர்ட் எல்லாம் போட்டு நடந்துட்டு இருக்கல. இப்போ உள்ள கால்லலாம் இருந்தா கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு எங்கெங்க போய் நிக்கோமோ, அங்கெல்லாம் நான் ஒரு சேர் போட்டு அது மேல ஏறி நின்னுடும். ஏன்னா யார்ட்ட இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லொகேஷன்ல பார்த்தா கொஞ்சம் வியர்டா எல்லாரும் அங்கங்க நிக்கும்போது நான் மட்டும் சேர் ஒரு மேல. சேர் மேல போட்டு நின்னுட்டே இருக்கோம். ஏதோ ஒரு இது மாரி. ஸோ அந்த டைம்ல வந்து எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் அத கலாய்க்க ஆரம்பிச்சுட்டு, ஏதோ ஸ்டூலோ இல்லாட்டி சேரோ வந்து இந்த மாரி அதெல்லாம் ஒரு ஒரு மெமரி. அந்த ஸ்ரீலங்கால போய் ஒர்க் பண்ணது அதெல்லாம். ஸோ ஆஃப்டர் இப்போ ஒரு 14 இயர்ஸ் ஆச்சு. புதுசா ஒரு படம் பண்ண போறீங்க, தி டோர். ஸோ தமிழ்ல அதாவது அடுத்த என்ட்ரி குடுக்கும்போது, இந்த மாதிரி ஒரு படம் தான் நம்ம பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் இருந்துச்சா எப்பயாச்சும்? ஆர் அது ஒரு நேச்சுரலா நடந்த ஒரு இல்ல விஷயமா? ஆக்சுவலி ஒரு என்ட்ரி, கம்பேக் அந்த மாரியெல்லாம் யோசிச்சு எதுவும் பண்ணல. ம். இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ஃபிலிம். நாங்க வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் யோசிச்சு பெருசா அந்த மாரியெல்லாம் ஒண்ணும் பண்ணல நாங்க. ஒரு ஒரு சிம்பிள் ஃபிலிம் பண்ணோம். ஆக்சுவலி தமிழ் வந்து நவீன் மை ஹஸ்பண்ட் அண்ட் ஈவன் பிரதரும் இன்வால்வ் ஆனால 2 பேருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கிற லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு இதுன்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி தமிழ். இதுலனால நான் வந்து கம்பேக் கொடுக்கணும். இனிமே நான் வந்து அப்படியெல்லாம் எதுவும் பிளான் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. ஸோ பட் இட்ஸ் நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் பேசி ஒரு படம் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதான் நெறைய பசங்களோட கேள்விதான். எங்க இருந்தீங்க இவ்ளோ நாளா? நாங்க Instagramலலாம் பார்க்குறோம். ஆனா ஒரு படத்துல கூட நம்மளோட பாவனா மேம காணோமேங்கிற நெறைய பசங்களோட கேள்வி இருக்கும். எங்க மேம் இருந்தீங்க? ஆக்சுவலி வந்து இப்போ கேரளாலோ இல்ல கர்நாடகாலோ கேட்டிங்கன்னா வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. பிஸி ஐ வாஸ் ஒர்க்கிங். மலையாளம் அண்ட் கன்னடா வந்து நான் பேக் டு பேக் ஷூட்டிங்ல தான் இருந்தேன். தமிழ்ல தான் ஆக்சுவலி நான் பண்ணல. அதுவும் வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அது ஒரு கான்ஷியஸா வந்து ஒரு டிசிஷன் இல்ல. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு கான்டாக்ட் பண்றதுக்குன்னே ஒரு இது ம். இல்லாம போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நீங்க யாரையாவது கோஇன்சிடென்ட்டா வந்து நான் எங்கேயாவது பார்த்தா கூட அவங்க சொல்லுவாங்க, "உங்கள எப்படி கான்டாக்ட் பண்றது கூட எங்களுக்கு தெரியாது. அந்த படத்துக்காண்டி கூப்பிட்டேன், இந்த படத்துக்காண்டி கூப்பிட்டேன். உங்கள வந்து கான்டாக்ட் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு. ஸோ மேபி அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். பட் அந்த டைம்ல வந்து நானும் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து அது யோசிச்சு அதோட ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொல்லி நானும் அப்ப எதுவும் பண்ணல. ம். அதுதான் ஆக்சுவலி ரீசன். அது ஒரு ஒரு வாட்டி கூட நம்ம ரொம்ப நாள் ஆச்சே தமிழ்ல படம் பண்ணின்னு யோசிச்சது கூட கிடையாது. ஆ இன் இன் அதெல்லாம் யோசிச்சிருக்கேன். பட் எதுக்கு அவங்களோட ஸ்டோரி என்னன்னா வந்து என்ன எங்க போய் கான்டாக்ட் பண்ண கூட தெரியாதுங்கிற மாரி ஒரு இதுல இருந்துச்சு. ஸோ தென் நானும் அவ்ளோ ஒரு தலைக்கெடுத்துக்கல. நானும் அப்படி அப்படி ஓகே வர மாரி இருந்தா வந்துரும்னு சொல்லிட்டு நானும் பாட்டுக்கு வேற வேற பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சூப்பர். அப்ப இனிமே நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஆப்வியஸ்லி. நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தா டெஃபினெட்லி ஐ வில் டூ. கண்டிப்பா மேம். உங்களுக்கு வராததா? இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அபார்ட் ஃப்ரம் இந்த மூவிஸ்லாம் விட்டு போகும்போது நம்ம கொஞ்சம் உங்கள பத்தி பேசலாம். இப்போ உங்களுக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். பெட்ஸ் கூட இருக்கிற அந்த கனெக்ஷன் சொல்லுங்க மேம். உங்களுக்கு ஒரு நாய் ஒரு டாக் இருந்துச்சுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹவ் இஸ் இட் யுவர் கனெக்ஷன் வித் எனக்கு அனிமல்ஸ் இன் ஜெனரல்? இப்பவும் இருக்கு 2 நாய்க்குட்டி வீட்ல இருக்கு. ஐ திங்க் முன்னாடில இருந்தே எங்க வீட்ல சின்ன சின்ன இந்த மாரி பெட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு தேர் வெரி அன்கண்டிஷனல் ஒரு பியூரான ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ ஜெனரலி நான் ஒரு அனிமல் லவர் தான். எனக்கு பிடிக்கும். அவங்க கிட்ட அது அவங்க எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்மள லவ் பண்ணல. சும்மா கொஞ்சம் லவ் கொடுத்தாலே காமிச்சாலே வந்து தே வில் ஜஸ்ட் மெல்ட். ஆல் தே வாண்ட் இஸ் கொஞ்சம் ஃபுட்டு, கொஞ்சம் லவ் அவ்வளோதான். வேற எதுவும் வந்து நான் இவ கூட நல்லா இருந்தா எனக்கு இது கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்திலே இல்ல. சோ பியூர் அண்ட் சோ அன்கண்டிஷனல். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அந்த எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் கொஞ்சம் டைம் அவங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் நல்லாருக்கும். இது எல்லாருக்கும் ரிலேட் ஆவாது. அந்த ஒரு பெட்டு இல்லாட்டி ஒரு அனிமல்ஸ் கிட்ட அந்த ஒரு இது வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது ரிலேட் ஆகும். அந்த கனெக்ஷன். இப்போ ஸ்ட்ரெஸ் ரொம்பவே ரிலீவ் ஆகும்னு சொல்றீங்களா? அப்ப ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் இருக்கா? ரொம்ப வந்து அ அதாவது டாக்ஸ்க்கெல்லாம் சீக்கிரமா நம்மளோட எமோஷன்ஸ் புரியும். அதாவது நமக்கு மனிதர்கள விட டக்குன்னு அவங்க வந்து நம்ம கிட்ட உட்காருவாங்கங்கிறத நம்ம நெறைய பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா? எமோஷன்ஸ் அவங்களுக்கும் தெரியும். கொஞ்சம் டல்லா இருந்தீங்கன்னா வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு இது இருக்கும். மூஞ்சில கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. இல்ல நம்ம சைலன்ட்டா இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கும் கொஞ்சம் தெரியும்னு நெனைக்கிறேன். பட் பர்ட்டிகுலரா ஒரு இன்சிடென்ட் எல்லாம் வந்து ஒண்ணும் இல்ல. ஸோ இப்ப 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. என்ன பேரு? அவங்க பேர் என்ன? சாக்லேட்டு ஒரு தென் வெண்ணிலா. சாக்லேட் அண்ட் வெண்ணிலா. ஏன் அந்த பேரு? சும்மா சும்மா தோணுச்சு. அ. இப்போ அதே மாதிரி ஹஸ்பண்ட் அதே மாதிரி பெட் லவரா? அவங்களுக்கும் பிடிக்கும். ஆக்சுவலி பட் அவங்க பெட்ஸ் எல்லாம் அவ்ளோ வந்து வளர்த்தி அவங்களுக்கு ஒரு பழக்கம் இல்ல. பட் இருந்தாலும் ஹி ஆல்சோ லவ். லைக் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கிற ஒரு வீட்ல இருந்திருக்கு.
ஒரு நாய்க்குட்டி, ஒரு பூனைக்குட்டி அந்த மாதிரிலாம். ஓகே. ஸோ எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு அனிமல் பார்த்து பயப்படுற மாரி ஏதாச்சும் ஒரு அந்த மாரிலாம் ஏதாச்சும் இருக்கா? பாம்பு ஆக்சுவலி கொஞ்சம் பயம்தான். பட் அது வந்து இந்த மாரி ஒரு க்ளோஸ் டு ஒரு கான்டாக்ட்ல வந்து அந்த மாரி இதுவரைக்கும் நடக்கல. ஓகே. இப்ப நீங்க லவ் சொன்னீங்க இல்லையா? அந்த நாய்க்குட்டியா இருந்தா அதுக்கு கொஞ்சம் நம்ம லவ் குடுத்தா போதும். ம். ஸோ அந்த எமோஷன்ஸ் பத்தி பேசும்போது, உங்களுக்கு லவ்னா வாட் இஸ் யுவர் டெஃபினிஷன்? டெஃபினிஷன் வேணா நீங்க காதல்னா நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? ஒரு ரிலேஷன்ஷிப்னா அத எப்படி பார்க்குறீங்க? எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஆளோட பிஹேவியர், இல்லாட்டி அவங்க எவ்வளோ சென்சிபிளா இருக்காங்க பேசும்போது, அந்த மாரிலாம் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஸோ ஐ திங்க் 2 பேருக்கும் வந்து புடிச்சு, ஓகே இவங்க கூட வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஐ வாண்ட் டூ இல்லன்னா லைஃப் ஃபுல் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோன்ற அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல. அதுதான் அந்த ஒரு ஒரு லவ் கனெக்ஷன். பட் எப்பவுமே வந்து அது லவ் வர்றது ஆக்சுவலி ஈஸி. ம். பீயிங் இன் லவ் வந்து ஓகே ஈஸி. பட் லைஃப் லாங் வந்து நான் லவ் பண்றேன்னு ப்ரூவ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ரியாலிட்டில வரும்போது வந்து நான் நெறைய லவ் பண்றேன்னு சொல்லி இருக்கவும் முடியாது. தேர் வில் பி சோ மெனி திங்ஸ். நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நெறைய இஷ்யூஸ் வரும், லைஃப் இருக்கும். எப்பவுமே நம்ம வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எவ்ரி டே இருக்கவும் முடியாது. ஸோ எவ்ரிதிங் சேஞ்சஸ். பட் ஒரு லவ்ங்கிறது ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன். அது நம்மளுக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சுன்னா, கண்டிப்பா. ஈவன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், இல்ல நம்ம ஃபேமிலியா இருந்தாலும், அந்த ஒரு லவ்ல இருந்து தான் அவங்கள வந்து நம்ம புரொடெக்ட் பண்றதும், இல்லாட்டி வந்து வேற ஏதோ யாருக்கோ என்னென்னமோ நடக்குது. நம்ம அங்க போய் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணலையே. ஸோ நம்மளோட ஆளுங்க எனக்கு இவங்கள வந்து பிடிக்குங்கிற மாரி வரும்போது தானே நம்ம சப்போர்ட் பண்றது அது. ஸோ தட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கனெக்ஷன். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் எமோஷன். இந்த ஒரு காலத்துல வென் ரிலேஷன்ஷிப்போட மீனிங் சேஞ்ச் ஆகிட்டு போம்போது, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ஸோட கான்செப்ட்டே ஏதோ ஒரு வழியில சேஞ்ச் ஆகிட்டு போம்போது, இப்ப நெறைய பிரச்சனைகள் வரும். இப்ப நெறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? ஸோ எப்படி அது மெயின்டெயின் பண்ணி கொண்டு போகணும்னா, இன் அ ஹெல்த்தி வே அ ஏன்னா இப்போ அ ஈஸியா விட்டு குடுக்குற மாதிரி ஒரு இது வந்துருச்சு இல்லையா? வேணான்னு சொல்லிட்டு விட்டு குடுக்குற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துச்சு. ஸோ அது விட்டு குடுக்காம இருக்கிறதுக்கு வாட் டூ யூ திங்க் இஸ் த பெஸ்ட் திங் டூ டூ? அது இண்டிவிஜுவலி வந்து அந்த ஆளோட ஜர்னி இனிமே எனக்கு இவங்க கூட வேணான்னு வந்து ஒரு ஒரு மைண்ட் வந்துச்சுன்னா, தென் ஒரு இட்ஸ் டிஃபிகல்ட். ம். ஏன்னா வந்து எப்படியோ சொசைட்டிக்கேண்டி இல்ல எல்லாரும் வந்து என்ன நெனைப்பாங்களேன்னு யோசிச்சு நம்ம ஒண்ணா இருக்கலாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் வந்து ரொம்ப டார்க் ஆயிடும் நெகட்டிவா. ஸோ அதில ஒண்ணும் தப்பு இல்ல. லைக் சும்மா சும்மா எல்லாத்துக்கும் விட்டு குடுத்து அது இல்ல. பட் ஏதோ 2 பேருக்கும் வந்து நோ வி டோன்ட் வாண்ட் திஸ் எனிமோர்ன்னு 2 பேரும் டிசைட் பண்றதுல ஒண்ணும் தப்பில்ல. பட் தென் அது ஒவ்வொருத்தருடையும் ஒரு மைண்ட் செட் மாரி இருக்கும். மேபி அவங்களோட வெர்ஷன் நம்ம கேட்டா தான் அதுக்கு வேண்டி பதில் சொல்ல முடியும். மேபி ஹி ஆர் ஷி ரொம்ப ட்ரை பண்ணி மறுபடியும் வந்து அது செட் ஆவல. இல்ல வந்து அ மறுபடியும் அது ப்ராப்ளத்த கொடுக்குதுன்னு ஒரு நிலைமை வரும்போது தான் மேபி விட்டு குடுத்துட்டு போற மாரி ஒரு நிலைமை வரலாம். அது வந்து அது எதுவுமே விட்டு கொடுக்காம நம்ம லைஃப் லாங் இருக்கிறதுக்கு ஈஸி டிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ திங்க் நமக்கு முன்னாடி இருக்கிற இப்போ பேரண்ட்ஸோட ஜெனரேஷன்லாம் எப்படின்னா வந்து அவங்க அவங்க வந்து அவங்க எப்பவுமே அவங்க சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அவங்க ம். அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்கிறவங்க யாருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் இல்ல. நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு இது வரும். பிரையாரிடைசிங் ஒரு நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட மென்டல் ஹெல்த் அதுவும் தப்பில்ல. என்ன நடந்தாலும் நான் எவ்வளோ அழுதாலும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், நான் வந்து சொசைட்டிக்கு முன்னாடி நான் வந்து இவங்க கூடயே இருப்பேங்கிறது தான் கஷ்டம் ஆக்சுவலி. ஸோ அது வந்து நானும் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணல. கூட வாழ்ற பிடிக்கலன்னா போயிட வேண்டிய எல்லாருக்கும் ஒரே ஒரு லைஃப் தானே இருக்கு. எதுக்கு வந்து அப்புறமா நான் அவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு அவங்க கூட இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரிக்ரெட் பண்றத விட, இல்ல தே கேன் சர்ச் ஃபார் அனதர் ஒரு சாப்டர். ஸோ அண்ட் அதுக்கு அடுத்து வர ஒரு ஃபேஸ் தான் டிப்ரஷன்ங்கிறது. ஸோ எப்படி அத டேக்கிள் பண்ணிட்டு கொண்டு போறது எப்படி? இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ரஷன் ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா, அந்த ஒரு இ இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு டே எப்படி அது கடந்து போகும்? கண்டிப்பா அது மூவ் ஆன் ஆகி வரதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஹவ் டூ யூ ஹேண்டில் ஆல் தட்? அதுக்கும் ஒரு ஈஸி ஸ்டெப் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 சொல்ற மாரி. அது நம்ம வந்து ஓகே திஸ் இஸ் லைஃப் இது நடந்துச்சு. இனிமே என்னன்னு சொல்லிட்டு ஓகே டிப்ரஷன் ஆவும். நம்ம அ அழுக வேண்டிய இடத்துல நம்ம நெறைய அழுதுருவோம். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்னு ஒரு ஒரு கொஸ்டின் வரும்ல. அப்போ வி ஹேவ் டூ கெட் அப் அண்ட் மூவ் ஆன். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு டிப்ரஷன்ல இருக்கேன். நானு வந்து எ எவ்வளோ நாள் நான் ஒரு ரூமுக்குள்ள இருக்க முடியும்? நான் டிப்ரஷன்ல இருக்கேன்னு சொல்லி 1 டே, 2 டே, மேக்ஸிமம் 3 டே.
தென் ஆஃப்டர் தட் மறுபடியும் லைஃப் இருக்குல்ல. என்ன பண்ண முடியும்? ஸோ வி ஹேவ் டு கெட் அப், வி ஹேவ் டு பவுன்ஸ் பேக், வி ஹேவ் டு இதுதான் ரியாலிட்டி. இது வந்து அக்செப்ட் பண்ணி இனிமே எப்படி முன்னாடி போறது தான் நம்ம வந்து யோசிக்க முடியும். வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. வி ஹேவ் டு கெட் அப். அதுதான் வேற ஒரு ஈஸி அதுலேருந்து வெளிய வர்றதுக்கு ஈஸி வேலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இப்போ ஏதாச்சும் ஒரு இப்போ யூ ஆர் இன் யுவர் 30s. இப்போ ஒரு 20ஸ்ல இருக்கும்போது இது டிப்ரஷன் தான்னு புரியாத ஒரு ஸ்டேட்லாம் இருந்திருக்கா? நம்ம ம். நம்ம என்ன ஸ்டேட்ல போயிட்டு இருக்கோம், ம், ம். வாட் ஆர் வி ஃபீலிங்னு புரியாத ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் இருந்திருக்கா? சில டைம் வந்து எதுக்குன்னு தெரியல, ரொம்ப டல்லா இருக்கிற மாரி இருக்கும் மைண்ட். ஆனா எதுக்குன்னு கேட்டா வந்து அதுவும் சொல்லவும் தெரியாது. சம்டைம்ஸ் ஏதோ ஏதோ ஒரு மூட் இல்லங்கிற மாரி இருக்கும். அதுவும் இருக்கும். இப்ப அட்லீஸ்ட் ஐ வில் ட்ரை டூ ஃபைண்ட் அவுட் எதுக்கு நான் அன்ஹேப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இப்பலாவது நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சாலும் பெரிய பிரயோஜனம்லாம் ஒண்ணும் இல்ல. பட் இப்ப அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓகே இதுக்கு தான். சரி ஓகே. அதுக்கேண்டி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பட் வரும். லைஃப் இஸ் லைக் தட். டெய்லி ஹேப்பியாவும் இருக்க முடியாது. டெய்லி அழுதுட்டும் இருக்க முடியாது. இப்படி தான் எல்லாருடையும் வாழ்க்கையும் இருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ இன்கேஸ் நான் என்னோட மூட் சேடா இருந்தா 48 ஹார்ஸ் மேக்ஸ் அதுக்குள்ள இருந்து இல்லன்னா ம். நான் அதுக்குள்ளேயே இருந்து அதுக்குள்ள போயிருவேன். ஸோ 48 ஹார்ஸ்க்குள்ள நான் வெளில வந்துருவேன்னு சொல்லி. அந்த 48 ஹவர்ஸ் எப்படி இருக்கும் மேம்? அப்படி இருந்தேன்னா என்னால எனக்கும் இருக்க முடியும். ஒரு ம். வாரம், 1 மந்த், 2 மந்த். பட் அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமா எந்திரிக்க முடியுமோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. மேபி சும்மா நான் வீட்ல இருப்பேன். சைலன்ட்டா இருப்பேன். யார்கிட்டயும் அவ்வளோ பேச மாட்டேன். மேபி டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கேண்டி ஏதாவது பார்ப்பேன். கொஞ்சம் அந்த மாரி தான். வேற என்ன 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 சொல்லி உடனே வந்து எங்கேயாவது கார் எடுத்து டிரைவிங் பண்றதெல்லாம் நான் பண்ணவும் மாட்டேன். அதனால நான் வீட்லயே இருப்பேன். ஸோ வாட் இஸ் யூர் ஃபேவரைட் திங் டு டூ? அந்த மாதிரி ரொம்ப ஹேப்பியா இருந்தாலும், ரொம்ப சேடா இருந்தாலும் வாட் டு யூ டூ? ஏதோ உட்காந்து பார்ப்பேன். சீரிஸ் இல்லாட்டி மூவிஸ் எல்லாம். ஏன்னா, அப்போ அட்லீஸ்ட் நான் வந்து அவங்க கூட டிராவல் பண்ணி அந்த ஒரு இதுல எமோஷனுக்கு. இருக்கோம். அப்போ வந்து அந்த ஒரு ரொம்ப யோசிக்காம டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. இப்ப அடுத்து நீங்க சொசைட்டி பத்தி சொல்லும்போது, அதாவது சொசைட்டி இந்த மாதிரி பாக்குதுங்கிறதுனால, நம்ம இப்படி இருக்கணுங்கிறது இல்லங்கிற மாரி சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்பவும் நம்ம மாறிட்டோம். லைக் ரியாக்ட் பண்ற விதம் மாறிட்டோம். ஆனா இருந்தாலும், இப்ப பொண்ணுன்னா இந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்ப்பா. இப்ப கல்யாணம் பண்ணிட்டா இந்த வருஷத்துக்குள்ள குழந்தை வந்துரணும்ப்பா. இந்த மாதிரி நெறைய அ பவுண்டரீஸ் இப்பவும் வைக்கிறாங்க. அந்த பவுண்டரீஸ் ஆர் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். ஸோ அந்த விஷயம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? டூ யூ ரியாக்ட் டூ எனி ஆஃப் தட் இன் யுவர் டெய்லி லைஃப்? சோஷியல் மீடியான்னு இல்ல. டெய்லி லைஃப்ல இப்ப அந்த மாதிரி ஏதாச்சும் கோ த்ரூ பண்றீங்கன்னா, டூ யூ ரியாக்ட் டூ இட் ஆர் ஜஸ்ட் நோ ஐ டோன்ட் ரியாக்ட். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். கல்யாணத்த பத்தி, இல்ல வந்து குழந்தை பத்தியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி மத்தவங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நான் அடம் பிடிக்க முடியாது. ஒரு ஆளோட மனசுலருந்து ஓகே. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா, கல்யாணம் பண்ணணும். ஏன்னா, அதான் அந்த ட்ரூ ஃபீலிங். ஆனா, எனக்கு இப்ப ரெடி இல்ல. நான் கல்யாணம் பண்ண இப்ப நான் ரெடி இல்லன்னா வந்து, அவங்களோட மனசுலருந்து என்ன சொல்றாங்க? அதுதான் வந்து நல்லது. அப்போ அப்புறம் ரிக்ரெட் பண்ண வேண்டாம். பட் எல்லாருக்கும் அந்த லிபர்ட்டி கிடைக்காது. எல்லாருடைய வீட்லும் இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு நிலைமை வந்து எப்பவுமே நம்ம பேசுற மாரி ஈஸியா இருக்க மாட்டாங்க. சில பேருங்க வந்து அப்பா, அம்மாக்கு அப்படி இருக்கும். இல்ல எனக்கு இந்த வயசுக்குள்ள என் பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் அது அவங்களோட சிச்சுவேஷன் அது. அதுக்கேண்டி நம்ம அவங்கள போயிட்டு நீங்க எப்படி அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட ஜர்னி, அவங்களோட சிச்சுவேஷன் அவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். நான் எங்கேயோ என்னோட ஒரு சேஃப் ஒரு பிளேஸ்ல உட்காந்துக்கிட்டு நீங்க அப்படி பண்ணக்கூடாது, நீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்ல. என்னோட ஜர்னி எனக்கு டிக்டேட் பண்ணலாம். இன்னொருத்தர் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் எப்படி சொல்ல முடியும்? பிகாஸ் வந்து அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களோட பேக் ஸ்டோரி என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு அப்பா, அம்மா மேபி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொண்ண வந்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லும்போது வந்து, அவங்க கல்யாணம் பண்ணல, அப்ப நானும் கல்யாணம் பண்ணல சொல்லி மேபி அவங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கும். ஸோ எல்லாருடையும் லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எல்லாருடையும் கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ அத ஒண்ணே என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு மட்டும் எனக்கு ஜென்ரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியாது. நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் அது அது அப்படித்தான். பிகாஸ் எனக்கும் ஈஸி இல்ல. லைஃப்ப வந்து நம்ம டிசைன் பண்ண மாரி வந்து எதுவும் நடக்காது. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஜர்னி டிஃப்ரெண்ட்டா இருக்கும்போது, நான் எப்படி வந்து ஜெனரலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் காமனா சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தரோடையும் ஒரு இது மாரி அவங்களுக்கு என்ன மனசுல படுதோ அது பண்ணட்டும். நெறைய பேருக்கு இப்போ ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? ம். ஃபார் வுமன் நெறைய வெளில வந்து பேச ஆரம்பிச்சாலும், தேர் ஆர் பிளேஸஸ் வேர் ஒண்ணுமே பண்ண முடியாத ஹெல்ப்லெஸ் மொமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். ஸோ அவங்க எப்படி ரியாக்ட் என்னதான் பண்ணுவேங்கிற ஒரு மொமெண்ட் இருக்கும்போது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்? எப்படி அவங்க இல்லம்மா எனக்கு இதுதான் வேணுங்கிறது ஒரு
புரிய வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இல்லாத ஒரு நிலைமை வந்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்? யோசிச்சிருக்கீங்களா அப்படி? நம்ம வீட்லலாம் வந்து எல்லாருக்கும் என்ன வேணாலும் டிரான்ஸ்பரண்டா ஷேர் பண்ணலாம், பேசலாங்கிற ஒரு ஸ்பேஸ் இருந்தாலே வந்து ஐ திங்க் எல்லாரும் கொஞ்சம் ம். ஓகே. இது வந்து எனக்கு அப்பா கிட்ட சொல்லலாம், இல்ல அம்மா கிட்ட சொல்லலாம், இல்ல என் பிரதர் கிட்ட சொல்லலாங்கிற ஒரு ஸ்பேஸ் இருந்தா ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். எல்லாருக்கும் அப்படி அமையாது. அதனால தான் வந்து இ இதே மாரி நீங்க ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லவும் முடியாது. அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்தா எஸ் ரியாக்ட் பண்றது தான் நல்லது. இல்லன்னா வந்து ம் அந்த ஒரு நான் டிரான்ஸ்பரண்டா வீட்ல பேசுறதுக்கோ, இல்ல யார்கிட்டயோ பேசுறதுக்கோ ஒரு ஒரு அந்த மாரி ஒரு ஸ்பேஸ் இல்லாத ஒரு ஆளு வந்து கஷ்டம் தான். என்ன பண்ண முடியும்? நமக்கும் போய் எல்லாரையும் கண்டுபிடிச்சுட்டு, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கான்னு கேட்க முடியாதுல்ல. அது அவங்க தான் டீலிங் பண்ணணும். இது வந்து ஐ திங்க் யுகேஜி நெனைக்கிறேன். ஓகே. யுகேஜியோ, எல்கேஜியோ அது எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்ல. நான் வந்து அங்க ஒரு ஸ்கூல் ஃபெஸ்ட்ல ஏதோ நான் டான்ஸ் சம்திங் அபவுட் இந்தியா. இந்தியாவோட இது வச்சுட்டு தான் நான் அது டான்ஸ் ஆடியிருக்கேன். அப்போ வந்து அப்பா எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது.